பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பயங்கரவாதி சென்னையில் இஸ்திரி போடும் தொழிலாளியாக தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில தினங்களாக மேற்கு வங்க மாநில போலீசார் சென்னையில் முகாமிட்டு பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக அம்மாநில போலீசார் நேற்று காலை கோயம்பேடு காவல் நிலையம் வந்து மேற்கு வங்க மாநிலம் காங்சா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக இளைஞர் ஒருவர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஷேக் கனவார் என்பவர் சென்னையில் பதுங்கி இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர்கள் கொடுத்த அடையாளங்களை வைத்து கோயம்பேடு போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மேற்கு வங்க மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஷேக் கனவார் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள IAS IPS அதிகாரிகள் குடியிருப்பு பகுதி அருகே கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் தங்கி இஸ்திரி போடும் வேலை செய்து வந்ததை கண்டறிந்தனர். இதையடுத்து அவரை துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். இவர் பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்ததாகவும் அல் கொய்தா மற்றும் பங்களாதேஷ் நாட்டில் செயல்படும் மத அடிப்படைவாத இயக்கங்களுக்கு ஆதரவாளராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை மேற்கு வங்க போலீசார் அவர்களது மாநிலத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். இவர் சென்னையில் தங்கி ஏதேனும் பயங்கரவாத அமைப்புகளுடன் உதவி புரிந்தாரா என்ற கோணத்தில் சென்னை போலீசாரும் விசாரித்து வருகின்றனர்.